ஸ்டார் எப்படி பிறக்குது, அதோட வாழ்நாள் எப்படி கண்டுபிடிக்கப்படுது, இது எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டார் எப்படி இறந்து போகுது, அப்படி அது இறந்து போகிறனால என்னெல்லாம் உருவாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். எப்போ ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து ஹீலியமாக உருவாகுதோ அதிலிருந்து அந்த ஸ்டார் 10 பில்லியன் ஆண்டு வாழும். அதுவே அந்த ஹைட்ரஜன் எல்லாம் தீர்ந்த பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த ஸ்டாரோட எடையை பொறுத்து தான் இருக்குது. நம்ம சூரியனை போல் சின்ன ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம சூரியன் சின்ன ஸ்டார் தான். அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகுற வரை அது ஒரு பெரிய சிவப்பு பந்து போல் காட்சியளிக்கும். அந்த ஹைட்ரஜன் எல்லாம் முழுசாக தீர்ந்த பிறகு அது அப்படியே சுருங்கி நம்ம பூமியோட சைஸ்க்கு வந்துடும். அதுவே நம்ம சூரியனை விட 20 மடங்கு எடையுள்ள நட்சத்திரம் பெருசாகி வெடிச்சிரும். இதுதான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அது வெடிச்சனால அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் நியூட்ரான்ஸாக மாறும், அப்படி இல்லைன்னா பிளாக் ஹோல்ஸாக மாறும். நட்சத்திரம் மினுங்குவது போல் ஏன் தெரியுது தெரியுமா? நம்ம பூமியிலேருந்து ஸ்டார்ஸை பார்க்கும்போது ஸ்டாரோட லைட் ரே நம்ம பூமியோட அட்மாஸ்பியரில் என்டர் ஆகும்போது நேர்கோட்டில் தான் வரும். ஆனால் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிக்கல் இல்லைன்னா தூசினால் அந்த லைட் ரே அதோட பாதையிலேருந்து சிதறும். அதனால தான் அந்த நட்சத்திரம் மினுங்குவது போல் நமக்கு தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரிவிக்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.